அந்த மாதிரி என்னமோ சொன்னேன். பரவாயில்ல மச்சான். காலையில கோயிலுக்கு போனேன், எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் போனோம்னு சொல்லிட்டு கால் வடப்பண்ணி கோயிலுக்கு போனேன். அப்போ நான் என்ன சொன்னேன், மச்சான் பரவாயில்ல மச்சான் கூப்பிட்டு ஒன்னே வந்தேன் மச்சான் சொன்னேன். மச்சான் நீ கூப்பிட்டா எங்க வேணா நான் வருவேன் மச்சான் தான் இந்த ஒரு மாதிரி டச் பண்ணி என்ன வந்தாலும் போனாலும் என்னைக்குமே மச்சான் இருப்பான். எனிபடி நாளைக்கு கூட ஜெகதீஷ் இப்போ வந்து க்ளோஸா இருக்கும். அது நாளைக்கு நம்ம கழட்டி விட்டு பொண்டாட்டி வந்தானே கழட்டி விட்டு போலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் சொல்றான். பொண்டாட்டி வரப்போறது இல்லை இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, மச்சான் எனக்கு பொண்டாட்டி வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா, ஜெகதீஷுக்கு பொண்டாட்டி போயிடுவான். அன்னைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன், உங்களுக்கு ஆதரவாவே இருப்பேன். இதுல இவர் பிரேமிச்சிருவாங்க அந்த மாதிரிதான் மச்சான் கொளுத்துறேன். எந்த ஒரு சரி மச்சான், நீ என்ன மாதிரி வரணும் எதிர்பார்க்கற? பொண்ணு இவனை கேக்குறேன். நான் வந்து சொன்னா அது சீரியஸான வீடியோ போவோம். வேணாம் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி புது வீடியோ கூட போடலாம் மச்சான். திருமண பத்தின டிஸ்கஷன் ஒரு வீடியோ போடலாம். இல்ல மச்சான், அது ஒருத்தருக்கு ஒரு லவ் ஃப்ரெண்ட் பரவாயில்ல, எக்கச்சக்க லவ் ஃபெயிலியர்ஸ். அதனால அதுல இருந்து இப்போதான் மீண்டு வந்துருக்கிறேன். இப்போதைக்கு அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஓகேவா, அந்த வழி மச்சானுக்கு தெரியும். இல்ல மச்சானுக்கு தெரியும்னா காலத்துல அப்பப்ப சண்டை வரும். ஓகேவா, காலேஜ் பையன் டைம்லாம் அது வேற, அது செருப்பாடி பாலைக்கு சொல்லக்கூடாது சரியா. ஆமா மச்சான் வந்து லவ் பாத்திருக்கேன். சோ மச்சான் ரொம்ப உடஞ்சுதான் போயிருக்கான். இவன் லவ் பண்ணும் போது எனக்கு எவ்வளவு லவ் பண்றாங்க எனக்கு தெரியாது. ஆனா அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் டேய் நீ இவ்வளவு லவ் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. வீட்டுக்கு வந்துட்டு தனி குத்துறம் கூட்டு போகாம நிம்மதியா இருக்கணும்ப்பா. அவ்வளவுதான் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். மத்தபடி இந்த வரதட்சணை நான் எனக்கு தேவையே இல்லை. நீ இந்த மாதிரி பொண்ணு செத்து பாக்குறேன். எனக்கு இப்படிதான் என்ன கல்யாணம் ஆயிடுச்சுடா அவதான் சொல்லுவா மாட்டோம். சரி ஓகே, அவனுக்கு தான் வந்து முடிச்சு போட்டு மூலையில உட்கார வச்சாங்கல்ல, மறுபடியும் எதுக்கு இருக்கிற அவனை? நான் வந்து எனக்கு பெருசா இதுல ஐடியாலாம் இல்லை மச்சான். நான் மேபி கல்யாணம் ஆகாம முன்னாடி கிடந்தா கூட எனக்கு தெரிய ஐடியா இல்லை. ஏன்னா ரொம்ப வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அது எனக்கு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணும் அவ்வளவுதான். ஏன் அப்துல் வரல தெரியல மச்சான். நான் ஆக்சுவலா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ ஃபோன் பண்ணா பிக் பண்ணல. திடீர்னு நான் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சு விட்டான், இந்த மாதிரி வரல மச்சான் சாரி அப்படின்னா. ஓகேடா அப்படின்ட்டு. ஏன் வரல கேட்டியா? நான் கேட்க மாட்டேன் மச்சான், அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. முன்னெல்லாம் செருப்பாலே அடிப்பேன், நான் புடுங்குற வேலை இது கிளம்பி வாடா அப்படின்னு. நல்ல மாதிரி நல்ல மாதிரி. கௌஷிக்குன்னு வரல, கௌஷிக்குன்னு வரல, கௌஷிக்காக வெயிட் பண்ண வரோம். அவங்க எடிட்டர் வரேன்னு சொன்னாரு, சுரேஷ் கண்ணா, அவருக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஃபோன் பண்ணாரு, வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணல. அவர் ஆஃபீஸ்ல இருக்காராம், இவன் கிளம்பி வரணுமா. இதான் இப்படிதான் போடுவாங்க இருக்கு. இப்படியா இப்படியா இப்படி போடுவாங்களா? டேய் வயசு ஆயிடுச்சுங்க. அதாவது என்னன்னா, ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒன்று ஏற்பட்டுட்டு கஷ்டப்படுறாரு. என்னன்னா, உங்களோட ஈவெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்துடுவோம். இவன் என்ன சொன்னால் சாரி காலையாட்டி சீரம் போய் உட்காந்துடலாம் அப்படின்னா நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். அப்புறம் பார்த்து எங்கள் ஈவெண்ட்டு வேறு ஈவெண்ட்டு உட்காந்து. அதனால் என்ன இப்போ எல்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஜெயச்சந்திரனுடைய மனைவி அம்மாவை நடக்கிறோம்.
இடாகனின்னு ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்துருக்கோம் யூடியூப். இடாகனின்னு ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்துருக்கோம், அது யூடியூப்ல இருக்கு சார். நல்லா பண்ணுவோம். அவரே ஒரு வாழ்த்து சொன்னார் பத்தியா சார், நல்லா பண்ணுங்க தம்பி, நல்லா மேலும் நல்லா வரணும். அது அவங்க வாயில இருந்தெல்லாம் அதெல்லாம் கிடைக்கும். எனக்கு அவர் சொன்னாரு, இந்த சால்வியை கையில கொடுத்து முத்திரமன் சார் போட்டுக்கணும்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குதான் நான் ரொம்ப நன்றி அப்படின்னு இதான் பாக்கியம் பாடினாரு. பாக்கியம்மா ஐயோ இதெல்லாம் என் கனவுளோட நினைச்சு பார்க்காத விஷயம். ஒரு லெஜெண்ட், அவங்கலாம் லெஜெண்டா, அதெல்லாம் வேற. புரியுதா? இந்த நாள் ஐ ஃபீல் பிளஸ்டு, வெரி வெரி பிளஸ்டு. எனக்குள்ள அவ்வளவு நெகட்டிவிட்டி நான் சுமந்து இருக்கிறேன். ஒரு சில ஒரு மாதிரி இல்ல சீரியஸாவே ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல டாக்டர் பேசாரு பத்தியா, ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் அது ஒரு சில விஷயங்கள் அது கரெக்டா இருந்துச்சு. ஓகே இது மச்சான் இப்ப இருக்கிற நல்ல மச்சானுக்கு எதை நோக்கி போற, சந்தோஷம் நோக்கி போ, சந்தோஷம் நோக்கி போ. எதுக்காக வாழ்றேன், சந்தோஷத்துக்காக வாழ்றேன். ஒரு வழியா இனிதே முடிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இன்வைட் பண்ணதுக்கு. அந்த ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அவார்டு. பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப கௌஷிக் ப்ரோவோட இப்போ மைண்ட் செட் எடுத்துருவான், இதெல்லாம் நடக்குமான்னு இல்ல ஆல்ரெடி சரண்டர் பார்த்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஆமா சரண்டர் பார்த்துட்டே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமா இருக்கு. கடைசியில நம்மள மறக்காம இருந்தா சரி. தலைவர் வந்து நீங்க படம் பண்ணிட்டு இருக்காரு, தலைவர் மறக்காம இருந்தா சரி. நாளைக்கு வந்து நாளைக்கு நம்ம படத்தை எடுத்து கொடுத்துட்டு ப்ரோ ஆக்சுவலி ப்ரோ சாரி ப்ரோ இல்ல சொன்னேன் ப்ரோ, இல்ல சொல்லி வைக்கிறேன் மறந்துடாதீங்க ப்ரோ. தாய்மார்கள் ஆதரவு ரொம்ப ஹெவியா இருக்கு. இல்ல இது வரைக்கும் நாங்க இந்த சரண்டர் படம் ஃபர்ஸ்ட் கூட போயிருந்தோம், அன்னைக்கு கூட ஒன்லி லேடிஸ் உடனே பார்த்து ஐடென்டிஃபை பண்றாங்க. தாய்மார்கள் ஆதரவு ரொம்ப ஹெவியா இருக்கு. தாய்மார்கள் ஆசி பெற்ற கௌஷிக்